ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி. இது தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு இது. அடுத்து இதோட சேர்க்கறதுக்கு காய்கறி பார்க்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு, வேர்க்கடலை, முந்திரி சேர்த்து அதே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொருள்லாம் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குருமா மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா கறி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த மூணுத்தையும் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான கடலெண்ணெய் தான் சேர்க்குறோம். கடலெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிற வரைக்கும் நிதானமாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இது சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெயில் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி குருமா, கறி குழம்பு, மட்டன் குழம்பு இதிலெல்லாம் நம்ம அந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வேகணும். ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய இஞ்சி பூண்டு சேர்க்காம அப்போவே அரைச்சி அப்போவே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி கலர் மாறணும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம குருமாவுக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். பச்சை மிளகாயை 2 பச்சை மிளகாய் அப்படியே நேர் வாக்கில் கீறி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கி வேகணும். பச்சை மிளகாவும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மேஷ் ஆகி வரட்டும். ஓரளவு நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இதோடு நம்ம பொடியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்க்குறோம், பீன்ஸ் சேர்க்குறோம், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அடுத்து இதோடு நம்ம காலிஃப்ளவர் சேர்க்குறோம். காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அதில் இருக்க புழுவெலாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ முதல்ல காய்கறி எண்ணெயில் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே ஒரு ஆஃப் குக் ஆகிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால கடைசியாக நம்ம உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும். காய்கறிக்கான உப்பு நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். ஸோ எண்ணெயிலே இந்த காய்கறி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், காய்கறி எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 தக்காளி, 2 வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கலர் மாறி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மசாலாவை பொறுத்த வரைக்கும் குருமாக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க சில வீடுங்களில். அந்த மாதிரி குருமா மசாலா செஞ்சு சேர்த்திங்கன்னா
அந்த குருமா மசாலா இதில சேர்த்துக்கோங்க. அதில வந்து கண்டிப்பா முந்திரி, கசகசா அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா சிக்கன் மசாலா, அப்படி இல்லன்னா மட்டன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாவோட சேர்த்து கலந்து போடுவீங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு மசாலா வந்து இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில போதுமான அளவுக்கு நீங்க தண்ணி நல்லா தாராளமாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதே நம்ம முந்திரியும், கசகசாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேகணும். ஒரு 1/2 குக் வந்து எண்ணெயில வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடும்போது, காய்கறி வந்து ஃபுல்லாவே வெந்துரும். ஸோ நல்லா கொதிச்சு வருது. இதில எல்லா காய்கறியுமே நல்லா வெந்திருக்கும். காய்கறி பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம இதோட அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? தேங்காய், கசகசா, சோம்பு, அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? முந்திரி சேர்த்த பேஸ்ட்டு, முந்திரி, வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த பேஸ்ட்ட வந்து இதில நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்டவ்லயே வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சு வருது. அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதோட நம்ம கொத்தமல்லி இல மேல தூவிக்கலாம். நம்மளோட நல்ல வாசனையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கும் அ சரி, பூரிக்கும் சரி, சைட் டிஷ்ஷா இத சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.